அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரு பகவான் ராசியில் இருந்தால் என்ன பலன், ஒரு ராசியில் இருந்தால் என்ன பலன். ஏற்கனவே சிம்மம் மட்டும் சொல்லிட்டேன். இன்றைக்கி இப்போ கன்னியிலேருந்து சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. குரு பகவான் கன்னி ராசியில் இருந்தால் புதன் வீடான கன்னியில் குருக்கு நட்பு வீடாகும். இளமையான தோற்றமுடையவர், பெண்களை கவரும் தன்மை உடையவர், இனிமையாக பேசக்கூடியவர், வசிய சக்தி உண்டு, பணம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஜாதகர்கிட்ட கலைத்துறையில் நாட்டம் இருக்கும். எழுத்தாற்றல் மிக்கவர், திருமண வாழ்க்கைக்கு பிறகு அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். மாற்று மருத்துவத்தில் நாட்டம் இருக்கும் அவருக்கு அதிகமாக. துலாத்தில் குரு இருந்தால் சுக்கிர வீடான துலாத்தில் குருக்கு பகை வீடாகும். அழகான தோற்றமுடையவர், பொன் பொருள் சேர்க்கை உண்டு, வாகனம் விதவிதமாக இருக்கும், இயற்கையை ரசிக்கக்கூடியவர், கலைத்துறையில் ஆர்வமும் நாட்டமும் இருக்கும். அதன் மூலம் அவருக்கு அதிக வருமானமும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பேரும் புகழும் பெற்று செழிப்புடன் வாழக்கூடியவராக இருப்பார். விருச்சிகத்தில் குரு இருந்தால் செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் குருக்கு நட்பு வீடாகும். அஞ்சாதகர் உயரமாகவும் சிவப்பாகவும் இருப்பார். இராணுவம், போலீஸ் துறையில் உயர்ந்த பதவி கிடைக்கும். சுறுசுறுப்பு இருக்கும், முன்கோபம் உள்ளவர், விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். உடம்பில் அதிக உஷ்ணம் இருக்கும். உடம்பில் அதுவும் விழா பகுதியிலோ அல்லது முதுகு பகுதியிலோ வெட்டு காயம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதனால் அவர் கவனமாக இருக்கணும். தனுசில் குரு இருந்தால் சொந்த வீடான தனுசில் குரு ஆட்சி வீடாகும். நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பார். நல்ல குணம் இருக்கும், அழகு இருக்கும். அதே போல் அதிர்ஷ்டசாலியாக வாழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும். வெளிநாடு பயணம் அடிக்கடி சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நிர்வாக திறமை இருக்கும். அரசியல் சாதனை புரியக்கூடியவர், நிரந்தரமாக புகழ் செல்வாக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர் பெறுவார். மகரத்தில் குரு இருந்தால் சனி வீடான மகரத்தில் குருக்கு நீச்ச வீடாகும். கருப்பு நிறமுடையவராக இருப்பார். பிடிவாத குணம் இருக்கும். ஆனால் சோம்பேறியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்வி தடை உண்டு. உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலையை செய்வார். ஆனாலும் தெய்வ அருள் உண்டு. திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டசாலியாக வாழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். கும்பத்தில் குரு இருந்தால் சனி வீடான கும்பத்தில் குருக்கு சம வீடாகும். கவர்ச்சியான வசியமான தோற்றமுடையவராக இருப்பார். உள்ளுணர்வு மிக்கவர், நாட்டியம் அதே போல் நல்லா உழைக்கக்கூடியவர், நாட்டியம் தெரிஞ்சிருக்கும், ஆன்மீக சிந்தனை இருக்கும், பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார். புது புது கருத்துக்களை வெளியிடுவார். சில ரசிகர்களுக்கு வெளிப்படுத்துவார். வாழ்க்கையில் பெயரும் புகழும் பெற்று அதிக பணத்துடன் வாழக்கூடிய வாய்ப்பை அவர் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீனத்தில் குரு இருந்தால் சொந்த வீடான மீனத்தில் குருக்கு ஆட்சி வீடாகும். அழகான எளிமையான தோற்றமுடையவராக இருப்பார். கீர்த்தி ஆர்ச்சனை யோகம் இருக்கும் அவருக்கு. ஆன்மீக ஆராய்ச்சியாளராக இருப்பார். சாந்த குணமுடையவர், பொறுமை இருக்கும். மோட்சத்தில் வழிகாட்டுவராக திறமையான ஜாதகருக்கு வழிவகுப்பார். நீங்கள் கருத்து